இலங்கையில் முதியோர் இல்லங்களை பாதுகாப்பதற்காக தற்போது புதிய வழிமுறைகள், புதிய நடைமுறைகள் அமுலுக்கு வர இருப்பதாக சொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக இலங்கையை பொறுத்தவரைக்கும் மொத்தமாக 455 முதியோர் இல்லங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த முதியோர் இல்லங்களில் மொத்தமாக 10,000க்கு மேற்பட்ட முதியவர்கள் பராமரிப்பில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது தவிர்த்து நாட்டில் பதிவு செய்யப்படாத நிலையில ஏராளமான இடங்கள்ல முதியோர் இல்லங்கள் காணப்படுவதாகவும், இந்த முதியோர் இல்லங்கள் குறித்து கண்காணிப்பதற்காக தான் புதிய நடைமுறைகள் தற்போது அவசியமாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது குறித்த செய்தியை சமூக பாதுகாப்பு, கிராமிய அபிவிருத்தி மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தற்போது தெளிவுபடுத்தி இருக்கிறது. இலங்கையில பாதுகாப்பான முறையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான முதியோர் இல்லங்களையும் தாங்கள் கண்காணிப்பில் வைத்திருப்பதாகவும், பதிவு செய்யப்படாத இல்லங்களை பதிவு செய்ய வேண்டும், அவர்களுக்கான உரிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில தான் இந்த விஷயத்தை தற்போது கொண்டு வர இருப்பதாக அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இலங்கையில அண்மையில ஹொரணை பகுதியில இருக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லத்துல மிகப்பெரிய அளவுல தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த முதியவர்களுடைய எண்ணிக்கை இன்றைய நாளோடு சேர்த்து மொத்தமாக 13ஆக அதிகரித்திருக்கின்றது. இந்த முதியோர் இல்லத்துல என்ன காரணத்துக்காக தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்ற விசாரணையை முன்னெடுக்கும் போதுதான் இந்த முதியோர் இல்லம் எந்த விதமான பதிவும் இல்லாமல் இயங்கி வந்தமை கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இலங்கையில இது போன்ற இன்னும் பல முதியோர் இல்லங்கள் பராமரிப்பின்றி காணப்படுவதாகவும், அவற்றை கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டுதான் இப்போது இந்த புதிய நடைமுறைகள் அமுலுக்கு வர இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன.